الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الذين اصطفى أما بعد அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான நேசம் என்பது அது வெறுமனே வார்த்தைகளால் சொல்லிவிட்டு போகிற ஒரு விஷயம் அல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆழமாக நேசித்த ஒரு தோழர் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் உயிரை தவிர உள்ள அத்தனையையும் விட என்னுடைய சொத்துக்கள், என் உறவுகள், என் குடும்பம், என் பிள்ளைகள் எல்லாரையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது, உமரே, இன்றும் நீங்கள் பரிபூரணமான ஈமானை அடையவில்லை என்கிறார்கள் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் தூதரே, உங்களை நான் என் உயிரை விட மேலாகவும் நேசிக்கிறேன், என் உயிரை விட மேலாகவும் நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுதுதான் அல் ஆனயா உமர், அல் ஆனயா உமர், உமரே, இப்பொழுதுதான் நீங்கள் பரிபூரண ஈமானை அடைந்திருக்கிறீர்கள் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதருடைய நேசம் என்பது அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதும் ஈமானின் அடையாளம். ஈமானின் அடையாளம் அது வெறுமனே நான் என்னுடைய மனைவியை நேசிப்பதை போல, என் பிள்ளைகளை நேசிப்பதை போல, என் நண்பர்களை நேசிப்பதை போல, என் தாயையும் தந்தையையும் நேசிப்பதை போல, என் குடும்பத்தின் உறவுகளை நேசிப்பதை போல ஒரு சாதாரண நேசம் அல்ல. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கு மேடையில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அபூ ஜஹல் முன்னால் நிற்கிறான். அபூ ஜஹல் முன்னால் நிற்கிறான். மக்காவுடைய காலம். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, இதோ இந்த நேரத்தில், இந்த இடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுக்கு பதிலாக நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதை நீங்கள் விரும்புவீர்களா என்று கேட்ட நேரம் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கு மேடையில் நிற்கிறார்கள். உயிர் பறிக்கப்படுகிற சந்தர்ப்பம். உயிரை பாதுகாத்துக் கொள்ள பொய் சொல்வதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனாலும் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு ஒற்றை வார்த்தையில் சொல்லுகிறார்கள், அபூ ஜஹலே, ஏ மடையனே, அல்லாஹ்வின் தூதர் இந்த இடத்தில் அல்ல, என்னை நீ விடுதலை செய்துவிட்டு உன்னுடைய கையிலே ஒரு ஊசியை எடுத்து கொண்டு போய் அல்லாஹ்வின் தூதரின் வீட்டுக்கு போய் அவருடைய காலிலே அந்த ஊசியால் குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்கிறார்கள் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. அதே நிலையில் அவர்களுக்கு தூக்கு தண்டனை மரண தண்டனை வழங்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதரின் மீது கொண்டிருக்கிற நேசம் ஈமானின் அடையாளம். அல்லாஹுடைய தூதர் ரத்தின சுருக்கமாக சொல்கிறார்கள், உங்களுடைய தாயை விட, உங்களுடைய தந்தையை விட, உங்களுடைய குடும்பத்தை விட, உங்களுடைய பொருளாதாரத்தை விட, ஏன் உங்களுடைய உயிரை விடவும் என்னை நீங்கள் நேசிக்காத வரைக்கும் உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக முடியாது என்கிறார்கள் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமான் பரிபூரணம் அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதரை நேசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم. நீங்கள் அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையாக நேசிப்பவர்களாக இருந்தால் நபியே, நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள், என் வழிகாட்டல்களை எடுத்து நடவுங்கள் என்று சொல்லுங்கள், நான் காட்டிய வழிமுறையில் உங்களை அர்ப்பணியுங்கள் என்று சொல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, எனக்காக வாழ்ந்த ஒரு தலைவர் எனக்கான முன்மாதிரிகளை காட்டி சென்றிருக்கிற பொழுது அவருடைய ஒட்டுமொத்த முன்மாதிரிகளையும் நான் புறக்கணித்துத்தான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு வாழ்க்கையால் என்ன நிம்மதியை சகோதரர்களை இந்த பூமியில் நான் அடைந்து விட போகிறேன்? என்ன நிம்மதியை அடைந்து விட போகிறேன்? நாளை மஹ்ஷருடைய வழி, நாளை மஹ்ஷருடைய வழி முழு மனித சமுதாயமும் ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பொழுதில் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று வழங்கப்படுகிற ஹவுதுல் கௌசர் என்ற அந்த கண்ணியத்தில், அந்த மகத்தான நீர் தடாகத்தில் இருந்து அல்லாஹ்வின் தூதருடைய அருங்கரத்தால் நானும் நீங்களும் தண்ணீர் பருக வேண்டும் என்கிற அந்த மகத்தான ஒரு ஆசை என்னுடையதும் உங்களுடையதும் உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால், அந்த மறுமையினுடைய வழியின் அந்த வெற்றி எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்ற வேண்டும் சகோதரர்களே. பின்பற்று
கொண்டாடுதல் என்பது வெறுமனே அல்லாஹ்வின் தூதருடைய மீலாதை கொண்டாடுகிறோம், அவர்களுடைய பிறந்த நாளை அனுஷ்டிக்கிறோம், அதற்காக வேண்டி மௌலூத் ஓதுகிறோம், அதற்காக வேண்டி கொடி ஏத்துகிறோம், அதற்காக வேண்டி சாப்பாடு கொடுக்கிறோம், அதற்காக வேண்டி விழாக்கள் எடுக்கிறோம், அதற்காக வேண்டி நாங்கள் கூத்துக்கள் நடாத்துகிறோம், அதற்காக வேண்டி நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம் என்று ஒரு நாளில் நடத்தி விடுகிற கூத்துக்கு சொந்தக்காரராயும் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் அவர்கள் வழிகாட்டினார்களா? இந்த வழிகாட்டல் தான் என் தலைவருடைய வழிகாட்டலா? என்னை தலைவரை நேசித்த உத்தமர்களுடைய வழிகாட்டல் இந்த வழிகாட்டல் தானா? அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று நான் நாவால் சொல்லுகிறேன், ஆனால் என் தலைவரோடு வாழ்ந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதருடைய மரணம், அல்லாஹ்வின் தூதருடைய மரணம் இதே ரபியுல் அவ்வல் 12 அல்லாஹ்வின் தூதர் ஒரு நபியாக மரணித்து மரணப்படுக்கையில் அவர்கள் மையத்தாக கிடத்தப்பட்டிருக்கிற வேளை அல்லாஹ்வின் தூதரின் நேசம் எப்படி இருந்தது தெரியுமா? அதுவரைக்கும் வீரராக வரலாற்றில் போற்றப்பட்ட நெஞ்சுறுதி கொண்ட தலைவராக வரலாற்றில் எழுதப்பட்ட உமர் உடைந்து போகிறார். நேசத்தின் உச்சகட்டம், கையிலே வாளை எடுக்கிறார், மஸ்ஜித் நபவியின் வாசலில் நிற்கிறார். அல்லாஹ்வின் தூதர் என் உயிரை விட மேலான நேசர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போய்விட்டார் என்று எவராவது சொன்னால் இந்த வாளால் அவருடைய தலையை வெட்டுவேன் என்கிறார்கள். முடியவில்லை, முடியவில்லை. அந்த நேசத்தை அந்த பாசத்தை இழக்க முடியவில்லை. ஒட்டுமொத்த மதீனாவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என்று வித்தியாசமின்றி அதிகாலை நேரம் சாரை சாரையாக வருவார்கள் மஸ்ஜித் நபவிக்கு. அல்லாஹ்வின் தூதர் என்று மரணித்தார்களோ, அல்லாஹ்வின் தூதர் என்று இந்த உலகத்தை விட்டும் போனார்களோ, சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், மதீனாவினுடைய ஒட்டுமொத்த ஒளியும் இழந்து போனதாய் நாங்கள் உணர்ந்தோம். அல்லாஹ்வின் தூதர் மதீனாவுக்கு வந்த பொழுது மதீனாவினுடைய மரங்களும் கட்டடங்களும் மதீனாவினுடைய இல்லங்கள் எல்லாம் ஒளி பெற்று மலர்ந்தன என்று அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து போனார்களோ அந்த நாளில் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய எல்லா சந்தோஷங்களையும் நாங்கள் இழந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்கள். ஆனால் என் இனிய ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதரை உண்மைக்குண்மையாக நேசிக்கிற என் உறவுகளே, மீலாது என்று ரபியுல் அவ்வல் 12 நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற, சந்தோஷமாக கொடி கொண்டு போகிற, விழாக்கள் நடாத்துகிற, உணவளிக்கிற அந்த நாள் தான் மதீனாவின் ஒளி இழந்த நாள் என்கிற பொழுது என் தலைவரின் மரணத்தை எப்படி சகோதரர்களே சந்தோஷமாக நினைத்து பார்ப்பதற்கு மனசு வருகிறது. இதை பேசினால் எங்களுக்கு என்னமோ சொல்கிறார்கள், என்னமோ பெயர்கள் சொல்கிறார்கள், குழப்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். குழப்பம் அல்ல, நேசிக்கிறோம். உங்களை விட மேலாக அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோம். இந்த நிமிடம் கூட அல்லாஹ்வின் தூதருக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்று வந்தால் கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது அல்லாஹ்வின் தூதரின் மீது கொண்ட நேசம். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். அவருடைய ஒவ்வொரு செயலும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். அவரின் மீது கொண்ட அன்புதான் அவர் சொல்லாத, செய்யாத, வழிகாட்டாத எந்த விதத்துக்களையும் எந்த நிகழ்வுகளையும் இந்த பூமியில் ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு மனது மறுக்கிறது, ஏற்றுக்கொள்வதற்கு என் மனது மறக்கிறது. சாதாரணமாக நான் மட்டும் நேசிக்கிற என் மனைவி விரும்பாத காரியத்தை கூட நான் அவளை நேசிக்கிறேன் என்கிற ஒரு காரணத்திற்காக நான் செய்வதில்லை. என் பிள்ளைகள் விரும்பாத காரியத்தை அவர்களை நேசிக்கிறேன் என்ற ஒரு காரணத்திற்காக நான் செய்வதில்லை. என் தாயும் தந்தையும் விரும்பாத ஒரு காரியத்தை அவர்களை நேசிக்கிறேன் என்பதற்காக நான் செய்வதில்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் என்ற மகத்தான தலைவர், அவரை நேசித்த உன்னதமானவர்கள் அபூபக்கரோ ரலியல்லாஹு அன்ஹு, உமரோ, உஸ்மானோ, அலியோ, உயர்ந்த சஹாபாக்களோ, அவரை உயிரை விட மேலாக நேசித்தவர்கள். அவர்களை எப்படி நேசித்தார்கள் என்று பேச போனால், வரலாறுகள் சொல்ல போனால் மணி நேரம் எடுக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அத்தனை நேசங்களையும் உள்ளத்திலே சுமந்து கொண்ட அவர்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, அவர்களால் கொண்டாட முடியாத ஒரு மீலாதை எங்களாலும் கொண்டாட முடியாது. எங்கள் மனதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அல்லாஹ்வின் தூதர் பிறக்கிற பொழுது ஒரு சாதாரண மனிதராக பிறந்தார்கள். அதனால் தான் அவர்களுடைய பிறப்பு
எப்பொழுது என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ரபியுல் அவ்வல் 12 தான் பிறந்தார்களா, அல்லது 8 பிறந்தார்களா, அல்லது ரமலானில் பிறந்தார்களா, அல்லது ஒரு நாளில் பிறந்தார்களா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் அவர்கள் மரணிக்கிற பொழுது 1,00,000 மேற்பட்ட மனிதர்கள் உயிரை விட மேலாக நேசிக்கிற ஒரு தலைவராக மூத்தாகி போனார்கள். அதனால் தான் அவர்களுடைய மரண திகதி ஒவ்வொரு மனிதனுடைய, ஒவ்வொரு சஹாபியினுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்திருந்தது. ரபியுல் அவ்வல் 12. எனவே பிறப்பில் சந்தேகம் இருக்கிற பொழுது இறப்பில் உறுதியாக இருக்கிற என் தலைவரின் அந்த நாளை நான் ஒரு காலமும் சந்தோஷமாக அனுஷ்டிப்பதற்கு என்னால் முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களால் முடியாது என்கிற மனோநிலையோடு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நினைவுபடுத்தி நான் முடித்துக் கொள்கிறேன். குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ மசாகின் தர்லவுனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி உங்களுடைய தாய் தந்தையர்களோ, உங்களுடைய பிள்ளைகளோ, உங்களுடைய மனைவிமார்களோ, உங்களுடைய நஷ்டம் அடைந்து விடும் என்று நீங்கள் நினைக்கிற பொருளாதாரமோ, உங்களுடைய வாழ்வாதாரங்களோ, உங்களுடைய நீங்கள் சந்தோஷமாக வாழுகிற இல்லங்களோ, இவைகளெல்லாம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிப்பதை விட்டும் அல்லாஹுடைய பாதையில் தியாகம் செய்வதை விட்டும் உங்களை தடுக்குமாக இருந்தால் அல்லாஹுடைய விடயம், அல்லாஹுடைய சோதனை உங்களை நோக்கி வருவதை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுவை நேசிப்போம், அல்லாஹுடைய தூதரை நேசிப்போம். அந்த நேசத்திற்காக இந்த உலகத்தில் வாழ்வோம். அந்த வாழ்க்கைக்காக எதை இழக்க போகிறோமோ, எதை இழக்க முடியுமோ அத்தனையையும் இழப்போம். எம் கனவு, எம் ஆசை, எம் சிந்தனை, எம் எதிர்பார்ப்பு எல்லாமே நாளை மஹ்ஷருடைய வழியில் என் தலைவரை நானும் நீங்களும் காணவில்லை, அவருடைய முகத்தை பார்க்கவில்லை. படித்திருக்கிறோம், பௌர்ணமியை விட அழகான பிரகாசமான முகம், பட்டை விட மென்மையான கைகள், சிவப்பும் வெண்மையும் கலந்திருக்கிற உடம்பு. அல்லாஹ்வின் தூதரை வாசித்திருக்கிறோம், அல்லாஹ்வின் தூதரை படித்திருக்கிறோம், ஆனால் காணவில்லை, நேரில் காணவில்லை. மஹ்ஷருடைய வெளியிலாவது என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தால் ஒரு சொட்டு தண்ணீர் ஏனும் வாங்கி பருக வேண்டும். சகோதரர்களே, அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த உயர்ந்த சுவர்க்கத்தில் அவர்களுடைய தோழர்களோடு, அவர்களை உயிரை போடு மேலாக நேசித்த அந்த தலைவர்களோடு நானும் நீங்களும் அவர்களுடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டும். அந்த இறுதி ஆசைக்காக, அந்த இறுதி கனவுக்காக இந்த உலகத்தில் எதையெல்லாம் தியாகம் செய்ய முடியுமோ, எதையெல்லாம் இழக்க முடியுமோ இழப்போம். சகோதரர்களே, இழப்போம். ஒரு முஃமினுடைய வாழ்க்கை எனக்கு மறுமையில் தான் இருக்கிறது. அதற்காகத்தான் என் தலைவர்களும் என் தோழர்களான இந்த உலகத்தில் வாழ்ந்த சஹாபாக்களும் அத்தனையையும் இழந்தார்கள். இதோ உஹது மலைக்கு பின்னால் இருந்து சுவர்க்கத்து வாசம் வருகிறது என்று அனஸ் இப்னு நத்ர் சொன்னது சாதாரண வார்த்தை அல்ல. ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பினார்கள், சுவர்க்கத்தை நேசித்தார்கள், அல்லாஹ்வின் தூதரை நேசித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் இல்லாத பூமியில் நாங்கள் ஏன் வாழ வேண்டும் என்று உஹதிலே போராடி ஷஹீதான சஹாபாக்களுடைய வரலாறுகளை படித்து பாருங்களேன். அல்லாஹ்வின் தூதரின் மீது கொண்ட நேசம் உங்களுக்கு விளங்கும். எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, ரபியுல் அவ்வல் மாத்திரமல்ல, வருடத்தின் 365 நாளும் நாளின் 24 மணி நேரமும் அல்லாஹ்வின் தூதரை நேசிப்போம், அல்லாஹ்வின் தூதரை நினைப்போம், அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வோம், அவர்களை நினைத்து வரலாற்றை படித்துக் கொண்டிருப்போம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வின் தூதரை ஒரு முன்மாதிரியாக, ஒரு முஅல்லிமாக, ஒரு வழிகாட்டியாக அறிமுகம் செய்து கொண்டே இருப்போம். என்னை விட, என்னுடைய தாயை விட, உன் குடும்பத்தை விட நீ நேசிக்க வேண்டியது ரசூலுல்லாஹ் தான் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம். எல்லாம் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொண்டு வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாகவே வாழ்ந்து அல்லாஹ்வின் தூதரை உண்மையாக நேசித்து அவர்களை பின்பற்றி இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெற்ற நல்ல மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.